300 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக கடந்த முறை பிரசாந்த் PK என்று அழைக்கப்படுகிற பிரசாந்த் கிஷோருக்கு திமுக கொடுத்து அவர்கள் வெற்றி பெற நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக நமக்கு தகவல்கள் வந்தது. மக்களை நம்ப வேண்டும். மக்களை நம்புவதற்கு பதிலாக இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்களையும் நம்புவது நான் சொன்னது, எந்த கட்சி பாரதிய ஜனதாவோடு சேர்கிறதோ அந்த கட்சிக்கு உருப்படி இருக்காது. அவர்கள் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது. VCK தலைமையில ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கின்றது. பல்வேறு நலத்திட்ட செய்து வந்ததுதான் விஜய் அவர்கள். சோ அதனை கருத்தில் கொண்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் ஜெம் தொலைக்காட்சியின் மூத்த நெறியாளர் சுபியான் ஐயா அவர்களிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். வாங்க சார். விஜயபாலன் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறுவதற்கு ஏறக்குறைய ஒரு 14 மாதம் தான் இருக்கின்றது. 15 மாதம் தான் இருக்கின்றது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஆளும் திமுக அரசாங்கம் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக ராபின் சர்மாவின் ஷோ டைம் கன்சல்டன்சி என்ற ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதாவது தேர்தல் நேரத்தில் வியூகத்தை எப்படி அமைப்பது, எப்படி பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்து. அதே போல் எதிர்கட்சியாக உள்ள அதிமுக சென்னையை சேர்ந்த ஹைபேக் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ புதுசாக கட்சி தொடங்குறாங்க இல்லையா விஜய், தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரபல தேர்தல் வியூகர் பிரசாந்த் கிஷோருடன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. நேற்றுக்கு விஜயுடைய வீட்டில் சுமார் 2.5 மணி நேரம் விஜயும் அந்த பிரசாந்த் கிஷோரும் விவாதம் நடத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? ஒன்று விஜய், விஜய் ஏடிஎம்கே ஒன்று. ஆமாம். ராபின் சர்மாவின் ஷோ டைம் கன்சல்டன்சி. யாரோட? திமுக. சரி. அப்போ திமுகவுக்கும் ஆள் தேவை இருக்கு. ஆமாம். அதிமுகவுக்கும் ஆள் தேவை இருக்கு. ஆமாம். புதிய வரவாக இருக்கிற விஜய்க்கு ஆள் தேவை. ஆமாம். எனக்கு இதில் என்ன ஒன்று புரியல அப்படின்னு கேட்டால், இப்போ மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்றால், மக்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ நான் ஒரு வாக்காளன், நீங்கள் ஒரு வாக்காளர். மக்கள் இந்த ஆட்சியில் 5 வருஷம் பரிசீலித்து பார்க்கிறார்கள். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய செயல்பாடுகள், தான் எந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த அரசாங்கம் தனக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆய்வு செஞ்சு தான் வாக்களிக்க போகிறார்கள். இதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக பணம் விளையாடலாம். அது இப்பொழுது மக்களுடைய மென்டாலிட்டி அப்படியே மாதிரி. இதையும் தாண்டி இலவசங்கள் ஃப்ரீபீஸ் இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிட்டு. தமிழ்நாடு தான். ஆனால் ஒரு அரசாங்கம், ஒரு தலைமை தேர்ந்தெடுப்படுவதற்கு மிக முக்கியம் அந்த அரசினுடைய செயல்பாடுகளை அல்லது அரசை எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய வலிமையை எல்லாம் யூகித்து தான் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். அதில் எந்த தப்பும் இல்லை. 300 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக கடந்த முறை பிரசாந்த் PK என்று அழைக்கப்படுகிற பிரசாந்த் கிஷோருக்கு திமுக கொடுத்து அவர்கள் வெற்றி பெற நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக நமக்கு தகவல்கள் வந்தது. ஆனால் திமுக PKனுடைய இந்த PKவுடைய இந்த செயல் திட்டத்தில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்பது நமக்கு சொல்ல முடியாது. ஏற்கனவே என்னன்னு கேட்டால், அதிமுக ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி. அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கு பின்பு வலு குறைந்த நிலையில் பல்வேறு ஊழல்களில் சிக்கி தவித்த எடப்பாடிக்கு எதிராக ஒரு மாற்று சக்தியாகவும் திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த 505 வாக்குறுதிகளை மக்கள் நம்பினார்கள். 520. அவற்றில் தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அது மட்டுமல்லாமல் இடைநிலை ஊழியர்கள், இப்படி எல்லா துறை, போக்குவரத்து துறை, எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். ஓய்வூதியம் கூட அறிவித்திருந்தார். பழைய ஓய்வூதியம் 2003 இருக்கிறது புதிய ஓய்வூதியம். பழைய ஓய்வூதியத்தில் லாஸ்ட் மாதம் 12 மாத சம்பளத்தில் 50%. இப்போ அதெல்லாம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மோசமான நிகழ்ப்பாடு நடக்கிறதோ அதையெல்லாம் நான் சரி செய்வேன் என்று திமுக வாக்கு கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படாமல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம், சட்ட ஒழுங்கு, போதைப் பொருட்கள், மத சாதி மோதல்கள், குறிப்பாக தலித்துகளுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள், ஆக விலைவாசி உயர்வு,
மின்சாரத்தை அவர்கள் மாதம் ஒரு முறை ரீடிங் எடுப்புறாங்க, அது செய்யப்படலை. சாதாரணமாக மக்களை பாதிக்கிறது. பெட்ரோலு டீசலுக்கு குறைப்பேனாங்க, அது செய்யப்படலை. பத்திரப்பதிவு உயர்ந்து போச்சு. அதே மாதிரி வீட்டுக்கான ரசீதுகள் மாதம் இந்த வர ஆண்டுக்கான தீர்வைகள், நிலத்தினுடைய கைட்லைன்ஸ் வேலையுடைய மதிப்பு, அதற்கான எல்லாமே உயர்ந்து போச்சு. அதாவது 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி அந்த 520 தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றினாலே போது மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்க தனியார் நிறுவனத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அவங்களுக்கு பல நூறு கோடி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஏன் சொன்னா, இவ்வளவு விஷயமா திமுக சொல்லி செய்யல. அப்ப இதுக்கு பிகேயோ நீங்க இன்னொரு கம்பெனி சொன்னீங்களே, இவங்க என்னத்தை செய்ய போறாங்க நான் கேக்குறேன். இப்போ முதல்ல பிகே வருவதற்கு முன்பு திமுக ஆட்சியில இல்ல. 2011 ஆட்சி இழந்தது, 21 ஆட்சி வருது. மக்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஆளுகின்ற அரசுக்கு எதிராக ஒரு 5% இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு போது ஒரு 10% இருந்துச்சு. திமுக ஈஸியா வழி வந்துருச்சு. இதுல பிகே ஒன்னும் செய்யல. அரசியல் கட்சி மக்களை நம்ப வேண்டும். மக்களை நம்புவதற்கு பதிலாக இந்த மாதிரி தேர்தல் வியூக அமைப்புகளையும் தேர்தல் வியூக அமைப்பாளர்களையும் நம்புவது சரியாக இருக்குமா? விஜயபாலன் முதல் 10 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆட்சியில் இல்லாத போது அவர்களுக்கு சாத்தியமாக கீயை திறந்து உள்ளே உட்காருவது எளிதாக இருந்தது. அப்போது அவர்கள் தேவையில்லை. யாரு பிகே வந்தாலும் வராவிட்டாலும் திமுக நிச்சயமாக வெற்றியதற்கும். இப்பொழுது 26 என்னன்னா, திமுகவின் மீது நான் ஏற்கனவே சொன்னமில்ல, இவ்வளவு குறைகளும் இருக்கிறது. 5 வருஷம் ஆட்சியில் இவ்வளவு குறைகள் இருக்கு. அப்ப இந்த முதலில் யாரும் இல்லாமல் உள்ளே வரக்கூடிய லெவல்ல இருந்தாங்க. அப்பவும் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தாங்க. இப்பொழுது தங்களின் மீது மக்கள் வைக்கக்கூடிய கள்ளச்சாராய மரணத்திற்கும் மரக்காணம் கள்ளக்குறிச்சியினுடைய சம்பவங்கள் இப்படி ஒன்றுமே பாக்கி இல்லை. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதற்கு எந்த பிகே வந்தாலும் சரி, சிகே வந்தாலும் சரி, இந்த திமுகவை காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் ஒரு 35 வருஷமாக ஒரு அரசியல் 84 இருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய அனுபவத்தில் என்னுடைய கருத்தாக. இப்போ தமிழக வெற்றி கழகம் முதலாக இப்ப கட்சி ஆரம்பிச்சு முதலாக 2026 தேர்தலை சந்திக்க உள்ளது. விஜய் அவளுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அதனால் கூட பிரசாந்த் கிஷோரையுடன் ஒரு ஒப்பந்தம் போடலாம். ஆனா திமுக அதிமுக என்பது எப்படி ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வரக்கூடிய கட்சி, தொடர்ந்து 2 கட்சிகளும். இவங்களுக்கு எதுக்கு வியூகம் வகுப்பதற்கு? எதுக்கு திமுக அதிமுக ரெண்டுக்குமே? அதுக்கு தான் சார் இப்ப நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் என்னுடைய பதில் என்னன்னா, இவ்வளவு நேரம் அதைத்தான் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு எதுக்கு தேவைன்னு கேட்கறேன். இப்போ மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் கீழே இருந்து மேல கொடுத்த வாக்குறுதி அதை சொல்லல. திமுக மீது இவ்வளவு குறைகள் இருக்கு. அதிமுகவுக்கு ஏன் தேவைன்னா, அதிமுக ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டி பார்ட்டி, த பார்ட்டி ஆஃப் கரிஸ்மா, த பார்ட்டி ஆஃப் அட்ராக்ஷன், கவர்ச்சியான ஒரு தலைமைகளை. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மரணிக்கும் வரை, மரணித்த போதும் ஒரு கவர்ச்சி மிக்க தலைவராகத்தான் இருந்தார்கள். அம்மா இருந்த போதும் அதே போன்று அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணாமல் போனதுனால தான் 20% வாக்குக்கு டிக்ளைன் ஆயிட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, ஒன்று மட்டும் எழுதி வைங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கட்சி பாரதிய ஜனதாவோடு சேர்கிறதோ அந்த கட்சிக்கு உருப்படி இருக்காது. அவர்கள் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது. அதை குறித்து வச்சுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மதுரையில் சிக்கந்தர் தர்கா இந்த மேட்ரு திருப்பரங்குன்றத்தில் போகுது. அந்த மேட்ருக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. அதை பொலரைஸ் பண்ணுறதற்கு, ப்ரொவோகேட் பண்ணுறதற்கு ராஜா பிரமலை கல்லர்களுக்கும் தமிழ் முஸ்லீம்களுக்கும் இடையே, தமிழ் முஸ்லீம்களும் பிரமலை கல்லர்கள்லேருந்து தான் மதம் மாறினவங்க, நல்லா கவனிங்க. மறவர்களிலிருந்தும் பிரமலை கல்லர்களிலிருந்தும் மதம் மாறியவர்கள் தான் தமிழ் முஸ்லீம்கள். இந்த ராவுத்தர்கள் எல்லாம் பிரமலை கல்லர்களில் இருந்தும் மதம் மாறியவர்கள் தான். அதனால தான் அவர்களுக்கு அந்த தாலிலாம் உண்டு. அப்போ ஒரே சமூகம் தான். அப்போ அதை ப்ரொவோக் பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. அதிமுக ஏன் இந்த வாக்குகளை இழந்தது என்று சொன்னால் 2 காரணம். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி இருந்த நல்ல வாக்காளர்களை நான் திருப்பி சொல்கிறேன். சவுத் பகுதியில் தேவர்களுடைய மக்களின் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி, முத்தரையர்கள் வர அந்த பகுதி வரைக்கும் ஒரு வலுவான ஒரு டென்ட். தேனி, கம்பம், உசிலம்பட்டி, தஞ்சாவூர், திருவாரூர், எல்லா இடத்துலையுமே பரவலாக வாழக்கூடியவங்க. அப்போ அந்த சமூகத்தை முழுவதுமாக ஒதுக்குனது மட்டுமல்ல,
10% வன்னியர்களுக்கு 107% கொண்டு கொடுத்து இந்த ஆட்சி ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழம்பி போய் திணறி வருகிறார். அதாவது இப்போ ஒரு அரசியல் கட்சி வாக்குக்காக நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டுமா அல்லது இந்த தேர்தல் வியூக அமைப்பு மூலமாக மக்கள் இதை முடிச்சிடறேன். அப்படிப்பட்ட தலையில் அதிமுக ரொம்பவே பலம் இழந்துட்டாங்க. பலம் இழந்து 10 தொகுதிகளை 10 தேர்தல்களில் அவங்க தோல்வியை சந்திச்சுட்டாங்க. 10 முறை 11வது முறை விக்கிரவாண்டியிலும் போட்டி இல்லை, 12வது முறை ஈரோட்டிலையும் போட்டி இல்லை. ஆக இந்த கட்சியின் மீது மக்கள் நம்பகத்தன்மை இழந்து போயிட்டாங்க. அதிமுகவின் மீது ஒன்று, திமுகவின் மீது ஆட்சியில் இருப்பதனால் நம்பத்தன்மை இழந்து போயிட்டாங்க. திமுக எதுவும் செய்யலைன்னு. இப்போ 3ஆவதாக ஒருத்தர் வர்றார், நடிகர் விஜய். அவர் எத்தனை சதவீத வாக்குகள் வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. இப்போ சீமானை பற்றி பேசுகிறான்னா அவர் ஒரு 8% 6% வைத்திருக்கிறார். ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டார், நான் எந்த காலத்திலும் எவனோடும் சேர மாட்டேன், நான் மட்டும்தான் மிஸ்டர் யோக்கிய, மற்ற எவனோடையும் சேர்வதற்கு திராவிட இயக்கத்தில் நான் சேர மாட்டேன்னு சீமான் சொல்லிட்டார். மிஸ்டர் யோக்கியனோடு சேர்வதற்கு அயோக்கியர்களுக்கு இடம் இல்லை என்பதை ஹிஸ் மேட் ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர், அன்றைக்கே சொல்லிட்டார். ஆக அந்த 6% பற்றி விட்டுருங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய பலம் சிறுபான்மையினர் வாக்குகள், திமுகவுக்கு இருக்கக்கூடிய பலம் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், காங்கிரஸ் தான். இவர்கள் அனைவரும் சேர்ந்தாலே ஒரு 7-8% லாபம் கிடைக்கும். திமுக 23%, ஆக 30-32%. ஆனால் நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்ல முடியும், இந்த முறை திமுக தனது வாக்கு சதவீதத்தில் பெரும் சதிவை சந்திக்கும். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பிகே கொண்டு வந்தாலும் முடியாது, சிகே கொண்டு வந்தாலும் முடியாது. என்னுடைய கேள்வி நீ சொல்றதான். என்னுடைய கேள்வி என்னன்னா, அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் வாக்குகளுக்காக நேரடியாக மக்களை சந்திப்பது நல்லதா அல்லது இந்த மாதிரி தேர்தல் வியூக அமைப்புகளின் மூலமாக மக்களை சந்திப்பது நல்லதா? தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு ஒரு நான் படித்தேன், பிகேனுடைய ஸ்டேட்மெண்ட்டே ஒன்று படித்தேன். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இத்தனை சதவீத வாக்காளர்கள் இருப்பவர்களை மட்டும்தான் பூம் பண்ண முடியும், சீமானே அவர்கள் வெற்றி பெற வைக்க முடியாது, சான்ஸே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு 2% வந்துச்சுன்னா அவங்களும் ஆட்சி கொண்டு வர முடியாது. இல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கு. வட மாவட்டங்கள் இப்போ விசிகே தலைமையில ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல காங்கிரஸ் கட்சி தலைமையில ஆட்சி கூட்டணி அமைந்தால் காங்கிரஸ் கட்சியும் ஒரு காலகட்டத்தில் ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய இப்போ இந்த வியாபார பாலிசி அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி, திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி வலுவான கட்சிகளை மட்டும் அதிமுக இப்படி ஒரு 25% இருப்பவர்களே ஒரு 7% பூம் பண்ணலாம், 5%. அதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிறது பப்ளிக் பெர்செப்ஷன், மக்களினுடைய நிலை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மக்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்க, ஒரு கருத்தை பொது ஊடகங்களில் விதைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஆக ஒரு கருத்தை இப்போ அவர் பேர் என்னது, நடிகர் கமலஹாசனை வெற்றி பெற வைக்க முடியுமா? முடியாது. ஆக அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி 2.5 மணி நேரம் அவர் பிரசாந்த் கிஷோர் விஜயோடு பேசியிருக்கிறார் என்று எந்த அடிப்படையிலே அவர் பேசியிருக்கிறார் என்பதை நமக்கு ஒரு ஒரு ஆரூடம் கூறுவது முடியாது. ஏன்னால் அவருக்கான வாக்கு வங்கி நமக்கு தெரியவில்லை. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அன்னைக்கு கூட ஒரு தகவல் பார்த்தேன், 23% பெற்றுவார், அதிமுக விட கூட பெறுவார்னு சொல்கிறாங்க. 19% எடப்பாடி தலைமையில் இவர் கூட வந்துடுவார், 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, இப்படிலாம் கருத்துக்கள் வருது. இன்னும் சிலவர் 8%, இன்னும் சிலவர் 13%. எனக்கு என்னன்னா, நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு வலுவான நிலை 80களுக்கு அப்புறம் திரைத்துறை ஆளுமைகளுக்கான செல்வாக்கை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 72-73 பெற்ற வெற்றி, அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பர்சனல் கரிஷ்மா, அவர்கள் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு கரிஷ்மா இருந்து இன்றைக்கி மரணிச்சப்பறம் பேசக்கூடிய ஒரு தலைவர். சினிமாவும் இருந்தது, அவர்களுக்குன்னு ஒரு அறிவு, புரிதல், தீர்க்கமான முடிவு. ஆக 2 பேரும் சாதித்தார்கள். அதே போன்று என்டி ராமராவ் 6 மாதத்தில் சைக்கிள் சின்னத்தில் மகத்தான வெற்றியை பெற்றார். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு பார்க்கும்போது அன்னைக்கு ஊடகங்கள் எதுவுமே கிடையாது. 44 ஆண்டுகளுக்கு முன்பு ஊடகங்கள் கிடையாது, சினிமா மட்டும்தான் ஊடகம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி கட்சி ஆரம்பிச்ச சில மாதங்கள்லேயே 45 நாளுக்குள்ள அவர் சினிமா கவர்ச்சியில் அவர் ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்தவர் தான். அவர் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கல. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும் புகழ்பெற்ற தலைவர், ஒரு இனத்துக்கும் தலைவராக இருந்தார், எல்லாராலையும் வாழும் காங்கிரஸ் காமராசர் என்றும் சொல்லப்பட்டார். ஆக அவர் திடீர்னு வரல. நல்ல கட்சி ஆரம்பிச்ச சில
குறுகிய அதே காலத்தில் மாதிரி வந்தவர் என்ற வரிசையில் அவரும் இடம் பெறுகிறார். கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கும் முன்பு பல வருஷம் அவருக்கு அரசியல் இருந்திருக்காரு. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 53 அரசியலுக்கு வந்தார். 57 பேரறிஞர் அண்ணாவோடு அரசியல் இருந்தார். 52, 57, 62, 67 ராமச்சந்திரா உன் முகத்தை காட்டு போதும் என்று அண்ணா அவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு மாபெரும் தலைவனாக இருந்தார். கருணாநிதி 7வது 8வது இடத்துல இருந்தார். அன்னைக்கு பேரறிஞர் அவர்கள் மரணித்த பிறகு நெடுஞ்செழியன் வர வேண்டும், ஈவிகே சம்பத் வேண்டும், மதியழகன் வர வேண்டும். அந்த இடத்துல கருணாநிதிக்கு ஆதரவு 3 முறை தற்காலிக முதலமைச்சர் இருந்திருக்கார் அந்த காலகட்டத்தில். அப்ப அவரையெல்லாம் கொண்டு வந்து ராமச்சந்திரனுடைய உதவியாளர் எம்ஜிஆர் அவர்களின் உதவியாளர் தான் கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டார். 72 கணக்கு கேட்டார், வெளியேற்றப்பட்டார். 73 திண்டுக்கல் மாயத்தேவரோடு நின்று வெற்றி பெற்றார். 77 தமிழ்நாடு முதலமைச்சராகினார். 76 எமர்ஜென்சியிலே சிக்கினார். 80 மகத்தான வெற்றியை பெற்றார். 80 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை திறந்தார். 80 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். 84 புரூக்கனில் படித்துக் கொண்டு வெற்றி கண்டார். 87 டிசம்பர் 24 கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் மரணித்து போய்விட்டார். அதுவரையும் யாராலும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு மாபெரும் தலைவனாக எம்ஜிஆர் இருந்தார். இப்ப அதே போல தமிழ்நாட்டுல சீமான் விஜய்க்கு ஒரு பொறுத்து இருக்கு. என்னன்னாக்கா சீமான் என்ன சொல்றாருனாக்கா, நான் தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன், தேர்தலில் பணம் பொருள் கொடுக்க மாட்டேன், தனித்தே தேர்தல் சந்திப்பேன், நியாயமான தேர்தல் சந்திப்பேன் என்ற கொள்கையில சீமான் உறுதியா இருக்காரு. ஆனா விஜய் என்ன பண்றாருனாக்கா, நான் கூட்டணி அமைப்பேன், ஆனால் என்னுடைய தலைமையில் தமிழக வெற்றி கழக தலைமையில் தான் நான் கூட்டணி அமைப்பேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னுடைய தலைமையில் ஏற்றுக்கொள்ளுடைய கட்சிகள் நீங்கள் வரலாம், என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுடைய கட்சிகள் வரலாம் என்று தெரிவிச்சிருக்காரு. விஜய் சீமான் கூட்டணி அமைக்க மாட்டேன் சொல்லியிருக்காரு. விஜய் கூட்டணி அமைப்பேன், ஆனால் விஜய் தமிழக வெற்றி கழக தலைமையில் தான் கூட்டணி அமைப்பேன், சிஎம் கேண்டிடேட் நான் தான், என்னுடைய தலைமை யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவங்க எங்க கட்சியில வரலாம், அப்படி வந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நான் பங்கு கொடுப்பேன் என்று தெரிவித்துள்ளார். ஆனா திமுக அதிமுகவோ இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த முடிவை வெளியிடாம இருக்காங்க. ஆனா எது இருந்தாலும் 2026 எந்த கட்சி ஆட்சி அமைந்தாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தாக வேண்டும். கூட்டணி ஆட்சி தான் அமையும். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும் சார். ஒரு முக்கியமான விவகாரம், எடப்பாடி கேட்கிறார் என்றால் அவர் நிரூபிக்கப்பட்ட தலைவர். ஆமா, ஸ்டாலினுக்கு நிரூபிக்கப்பட்ட தலைவர். கண்டிப்பா பல வருஷமாக 2012 பொய்யை சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் சீமானுக்கு சில சதவீத வாக்கு இருக்கு. ஆமா, விஜய்க்கு என்ன இருக்குங்கிறத நான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அதான் கேட்க, விஜய்க்கு இருக்கலாம், விஜய்க்கு என்ன இருக்கு இருக்கலாம். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சி அமைச்சார். அந்த மாதிரி நாமளும் சார் ஆட்சிக்கு வரலாம் என்ற எண்ணத்தோட கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் 77 தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனார் சார். 73 திண்டுக்கல் மாயத்தேவர்ல 1,43,000 ஓட்டு வாங்க. அதற்கு முன்பு எம்ஜிஆர் ஒரு ஆளுமை சார். எம்ஜிஆர் திமுக பயணித்தார் சார். எம்ஜிஆர் முகத்தை காட்டினா லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க சார். விஜய்க்கு அப்படி ஏதாவது ஆதாரம் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற இயக்கம் 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை, பல்வேறு நலத்திட்ட உதவி செய்து வந்ததுதான் விஜய் அவர்கள். அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் அவர் நிறைய இடத்த வெற்றி பெற்றிருக்காங்க கட்சி தொண்டர்கள். ஸோ அதனை கருத்தில் கொண்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ரஜினிகாந்துக்கு நற்பணி மன்றம் இருந்துச்சு. அகில உலக ஆள வந்தாரா என்னமோன்னு சொன்னானே கமலஹாசன், அவருக்கும் நற்பணி மன்றம் இருந்துச்சு. இந்த நற்பணி மன்றங்கள்லாம் என்ன சார்ஜ்? கோயம்புத்தூர்ல கூட ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல. உள்ளாட்சி தேர்தலில் விஜய் இல்ல வெற்றி பெற்றிருக்காங்க. விஜய் சொல்லலை, இவர கமலஹாசனாலோ ரஜினிகாந்தா அவங்கெல்லாம் வரல. ஆக நற்பணி மன்றங்கள் என்பது அரசியல் தலைவர்களுக்கு உருவாகிறது தான். நான் என்ன கேட்கறது, விஜய் நற்பணி மன்றத்தில் ஒரு பேரிடர் மேலாண்மை வருகின்ற போது அவர்கள் பண உதவி செஞ்சிருப்பார்கள், கஷ்டங்கள் வரும்போது வறுமையில் இருக்கிறவங்க அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பெருவெற்றியை பெறுவார்கள் என்று சொல்வதற்கு எந்த தகவல்? விஜய் மக்கள் கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற்று சார். அது உள்ளாட்சிங்கிறது நல்லா கவனிங்க சார். ஒரு பிரசிடென்ட், அதாவது லோக்கல் ஊராட்சி, லோக்கல் பேரூராட்சி, வார்டில் வெற்றி பெற்றதெல்லாம் வைத்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது. அதே பார்த்தா 306 307 இடங்களில் உள்ளாட்சியில் ரெப்ரஸன்டேட்டிவாக பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றது, நாகர்கோயிலில் 306 இடங்களில் தனித்து நின்று வெற்றி பெற்றாங்க. நல்லா கவனிங்க. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சராக ஆக வேண்டும் என்றால் பல மண்டலங்களில் அந்த கட்சியினுடைய ஒரு பெரும் தாக்கம் இருக்க வேண்டும். தென் மண்டலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், மத்திய மண்டலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், வடமண்டலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், மேற்கு மண்டலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே சாதி ரீதியாக தென் மண்டலத்திலே முக்குளத்தோர் வாக்கு வங்கி இருக்கிறது, நாடார் வாக்கு வங்கி இருக்கிறது, வடமண்டலத்திலே வன்னியருடைய வாக்கு வங்கிகள் இருக்கின்றது. அதே
மாதிரி இப்போ சென்னை போன்ற மத்திய மண்டலங்களிலும் இருக்கின்றது. பல பேர் மிங்கிலிங் வாக்கு வங்கி இருக்கிறது. மேற்கு மண்டலத்தில் கவுண்டர்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறது. இப்படி பல சாதி ரீதியான வாக்கு வங்கிகள் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அதையெல்லாம் தெரியாமல் மற்றவர்களை போன்று அவர் 25% வந்துருவார், 45% வந்துருவார், வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஏன் என்று கேட்டால் அவருடைய படம் 120 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் வாங்குகிறார். தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்குலேயும் அவருக்கு நல்ல ஒரு வெற்றிகரமாக இருக்கிறது. இளம் வயதினர் அவர் படத்தை சிறப்பாக பார்க்கிறார்கள். நான் கேட்பது வாக்கு என்பது எத்தனை சதவீத வாக்காளர்களை அவர் தரப்போகிறார்? ஒரு சிறந்த நடிகர், சிறந்த அரசியல்வாதி வருவாரா என்பது ஆனால் எனது கருத்து கணிப்பு ஒரு 8-10% வாக்குகள் அவருக்கு உறுதியாக கிடைக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஒரு 8% நான் அப்படித்தான் போன முறையும் சொன்னேன். ஒரு 8% வாக்களை அவர் பெறலாம், அதற்கு மேலும் பெறலாம். ஏன்னு கேட்டால் இப்பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே வருகின்ற போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதியிலே மக்கள் கூடுகிற கூட்டத்தை பார்த்தால் இப்படி ஒரு தலைவனா என்று எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னடா இத்தனை வருஷம் இறந்து 1 வருஷம் ஆச்சு, அவர்களுக்கு இப்பொழுது ஏதோ ஒரு குணம் கொண்டாடினாங்க. இந்த 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 சட்டமன்ற உறுப்பினர், 2011 எதிர்கட்சி தலைவர், பெரிய வளர்ச்சி சார். அவர் 10.29% விட்டாரு. நான் 41 தொகுதியில் போட்டிட்டு 29 வெற்றி பெற்றார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவர் ஒரு மனிதர் என்றால் அவர் ஒரு பிரமாதமான ஒரு மனிதர். அவர் இறந்த பிறகுதான் இவ்வளவு கூட்டம் வருதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தலைவராக சாணக்கியன் கிடையாது விஜயகாந்த் அவர்கள். அரசியல் சாணக்கியராக இருந்திருந்தால் நிச்சயமாக அதிமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்துக்க மாட்டார். அவர் அரசியல் சாணக்கியராக இருந்தாலும் இனி ஒன்றும் ஆக போறது இல்லை. அப்படிப்பட்டு இப்போ இந்த அவருடைய சமாதியில மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது அப்போ என்ன இவ்வளவு பெரும் தலைவராக இருந்திருக்காரு. மக்கள் கூட்டத்தை சமாதியில டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் தான் பார்க்கலாம். கருணாநிதி கூட பொதுமக்கள் கூட்டத்தை பார்க்க முடியாது, கட்சிக்காரங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். நான் சொல்றது சாமானிய மக்கள், ஏழைகள், ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலை எட்ஜ்டு பீப்புள், அவங்க கையில் சாப்பாடை கொண்டு வந்து விஜயகாந்த் அவருடைய கல்லறையில் நிற்பதை நான் தினமும் பார்க்குறேன். நான் சென்னை அண்ணா நகர்லேருந்து பயணிக்கும் போது அந்த கல்லறையை தாண்டாமல் எனக்கு எங்கேயும் பயணிக்க முடியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு மக்கள் தலைவனாக இருந்தும் இவர் 2014 எப்படி தோற்று கண்டார்? மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று ஆரம்பித்து முதலமைச்சர் வேட்பாளராக ஒன்றும் செய்யாமல் 2% ஓட்டுக்கு 6%, 5% தான் அப்போ எடுத்தார். அவர் விஜயகாந்த் இருக்கும்போது 6% தான் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக 6% தான் நினைக்கிறேன். எனக்கு அது அந்த ஃபிகர் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் அந்த இடத்திலே இருந்தும் அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆராக, ஏழைகளின் நாயகனாக, எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்க்கப்பட்டவராக இருந்தும் சொல்லி முடிச்சல, லெட் மீ கம்ப்ளீட்டட், அவரால் எந்த ஒரு தாக்கத்தையும் செய்யப்பட முடியாத போது அந்த இடத்தில் விஜயெல்லாம் எப்படி ஒரு, நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கு. அதாவது விஜய் அவர்கள் என்ன தாக்கத்தை எப்படி ஏற்படுத்த போகிறார்? அவர் இன்னும் கூட ஒரு தெளிவாக ஒரே ஒரு மீட்டிங்கில் பேசினார், அவ்வளோதான். இன்னும் அதுக்கப்புறம் அவர் பப்ளிக் டிஸ்க்ளோஸ் திராவிட கட்சியை எதிர்த்து கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் யாரும் பெரிய லெவலில் வெற்றி பெற முடியல. அதை முறியடிக்கும் முயற்சியில் தான் விஜய் இறங்கி உள்ளார். விஜய் அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் இல்லை விஜயாக இருந்தாலும், அதாவது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, அவசிய தேவைகளை செய்து கொடுத்தாலே போதும். இந்த அரசியல் வியூக அமைப்புகளை அணுக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த அரசியல் வியூக அமைப்புகளுக்கு இந்த 3 கட்சிகளுமே இல்ல வேற கட்சிகளுமே பல 100 கோடியை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நிதியை மக்களுக்கு நேரடியாக கொடுங்க, மக்கள் ஓட்டு போட போறாங்க. 100 கோடி ரூபா வாங்கியிருக்காரு பிரசாந்த் கிஷோர், 300 கோடின்னு சொல்லப்பட்டது. ஆக 100 கோடிக்கு மேல் வாங்கியிருப்பார், 350 கோடின்னு சொல்லப்பட்டது. அது உண்மை இல்லை. ஆனால் நடிகர் விஜய் அவ்வளோ பணம் கொடுக்க போகிறாரா? ஆனால் விஜய்னால் விஜய் மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் இருந்து பெரும் சக்திகள் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எனக்கு என்ன ஒரு புரிதல் என்றால், தமிழ்நாட்டில் விஜயனுடைய வரவு பாரதிய ஜனதாவை முழுமையாக காலி செய்துவிடும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. விஜயனுடைய வரவு திரு நாம் தமிழர் சீமானுக்கு இவ்வளவு கடுமையாக தந்தை பெரியார் அவர்களை பேசுவது விஜயுடைய வரவு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தாக்குதலை ஏற்படுத்தும், அதிமுகவில் குறிப்பிட்ட தாக்குதலை ஏற்படுத்தும். ஆனால் மறுபடியும் சொல்கின்றேன், பிகே போன்றவர்களோ அல்லது இன்னும் பல முகமையாளர்கள், பாவனையாளர்கள், தேர்தல் யூக விக்தி வகுப்பாளர்கள், ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அமைப்புகள், ஆர்கனைசேஷன், அவர்கள் சில சதவீதத்தை 2%, 3% கொடுக்கலாம். அது ரொம்ப முக்கியம்தான். ஆனாலும் விஜய் எல்லாவற்றையும் குறிக்க போகிறார். ஒரு அணிலை கொண்டு விட்டால் பல பொருட்களை கொறித்து செல்லும். அந்த கொறிப்பின் அளவு யார் வைத்திருக்கிற பொருளில் அதிகம் குறிக்கப் போகிறது, இதில் பாதிப்புக்கு யார் உள்ளாக போகிறார்கள் என்பதை மிக முக்கியமாக கவனத்தில் இப்பொழுது கொள்ள முடியாது. இதையெல்லாம் பார்த்து தேர்தல் வியூகத்தில் அவர் தன்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு
ஒரு 60 வருஷம் பார்ட்டியாக திராவிட இயக்கங்கள் அதிமுக தயாரா திமுக தயாரா என்பது எனக்கு தெரியாது. யார் அவரோடு தயாராக இருக்க போகிறார்கள் முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு? எடப்பாடி வந்தால் எடப்பாடி கட்சி அழிந்துவிடும். திமுகவுக்கு வாய்ப்பில்லை. பாரதிய ஜனதாவோட ஒரு கூட்டு சேர முடியாது. ஒன்று காங்கிரஸ்ல கூட்டு சேரலாம், இல்லை அதிமுகவில் கூட்டு சேரலாம், பாமகவில் கூட்டு சேரலாம், தேமுதிகவில் கூட்டு சேரலாம், அப்புறம் இடதுசாரிகள் கட்சியோட கூட்டு சேரலாம், பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில கூட்டு சேரலாம். இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் அவரை பொறுத்தவரை கூட்டு சேர்றதுக்கு வாய்ப்பு. திமுக பாஜகவோட மட்டும் விஜய் கூட்டு சேர வாய்ப்பு இல்லை, மற்ற எல்லா கட்சியோடும் கூட்டு சேர வாய்ப்பு. அதாவது இந்த இப்ப நம்ம அவர் எப்படி சார் எப்படி இருந்தாலும் 2026 திமுக மீண்டும் ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றதா? எதிர்கட்சியாக உள்ள அதிமுக ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இல்ல அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி ஆட்சி அமைய வாய்ப்பு, அது பாஜகவா இல்ல தமிழக வெற்றி கழகமா சார்? சார் அதாவது சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். திமுகவுக்கு ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. அதை எதிர்கொள்வதற்கு சிங்கிள் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிமுகவுக்கு வலிமை இல்லை. பாயிண்ட் நம்பர் 2, திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எங்கே செல்ல போகிறார்கள் என்ற கேள்வி. பாயிண்ட் நம்பர் 3, விஜய் 4வது இந்த இடத்திற்கு அடுத்த தலைவராக விஜய் வருகிறார். இந்த திமுக அதிமுக இடத்துல அவருடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம், அவர் எப்படி கூட்டணி அமைக்கப் போகிறார், இவர் யாரை காலி செய்ய போகிறார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போடு கருப்பட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிந்தனை வகுப்பாளர்கள், செயல் திட்ட அமைப்பாளர்கள் முடிவுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய டிராஸ்டிக் ஆகாது. ஒன்று மட்டும் நிச்சயம், திமுக மாபெரும் சரிவை சந்திக்கப் போகின்றது. இது நம் மக்களின் மனநிலையிலே நான் அறிந்து கொண்டது. பாரம்பரிய மைனாரிட்டி வாக்காளர்களே வெறுப்பில் இருக்கிறார்கள். ஆக திமுகவுக்கு சரிவு நிச்சயமாக இருக்கிறது. அதில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியும் என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தோம். 2026 எந்த கட்சி ஆட்சி அமைந்தாலும் அது தனித்து ஆட்சியாக இருக்குமா இல்ல கூட்டணி ஆட்சியாக? அதை தான் சொல்லிட்டேன். இப்போ அதை தான் சொல்லிட்டேன். மறுபடியும் அதுக்கு தான் அதான் சார், கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியான்னு கேட்டேன். எந்த கட்சியாக இருந்தால் அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாமக, இப்பொழுது அதிகமாக தமிழ்நாடு வெற்றி கழகம், பாஜக இதுவாக இருந்தாலும் எப்படி இருக்கும்? ஒரு கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த போக்கு எம்ஜிஆரை போன்று கருணாநிதியை போன்ற ஒரு தேசிய ஒரு வலிமையான தலைவர்கள் அல்ல. ஆகவே திமுக தனது 23% வாக்கு வங்கியில் இந்த முறை 125 தொகுதி அவர்கள் பிடிக்கப் போவதில்லை. அவர்கள் கண்டிப்பாக ஒரு 70-80 தொகுதிகள் தான் வரப்போகிறார்கள். அவர்களுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி எப்படி ரைஸா போறோம் சொல்ல முடியாது. அப்ப திமுக வலுவான எதிர்க்கட்சி வருவது உறுதி. திமுக இதே கூட்டணியில் நின்றால் அவர்கள் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். ஆனா எதிர்க்கட்சி வருவாங்க சொல்றீங்க. எதிர்க்கட்சியா வருவார்கள். பொறுத்து நம்ம இன்னும் பார்க்கணும். டைம் இருக்கு. ஹேஸ் டு பி டேக் சம் டைம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.